அன்புமணி அவர்களுக்கு எல்லா தலைவர் பதவியிலுமே தானே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்கிறத மட்டும் எனக்கு தெரியும். மாநில இளம்பெண்கள் சங்கத்தோட தலைவரும் அவர் தான், மாநில இளைஞர் அணியோட சங்க தலைவரும் அவர் தான், மாணவர் அணியோட தலைவரும் அவர் தான், இப்போ தலைவரும் அவர் தான். அப்போ எந்த இடத்துலையுமே அந்த தலைவர் போஸ்டிங்கில் தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர். அது மட்டும் இல்லாமல் தன்னை தாண்டி கட்சியில் யார் பிரபலமாக பேசப்பட்டாலோ அல்லது இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக அவர்களுக்கு பிடித்த நபராக மாறினாலோ அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டும் என்றும் இல்லை, அங்கே கட்சியில் உள்ளவங்களுக்கே தெரியும். இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கட்சி யாரால் பெரிதாக உருவாக்கப்பட்டதோ மாவீரர் திரு காடுவெட்டி குரு அவர்களுக்கே இந்த நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறதும் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு தெரியும். என்னதான் உழைச்சாலும் காலம் முழுக்க நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு தொண்டராகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு பொறுப்பாளராகவோ தான் ஆக முடியுமே தவிர நீங்கள் ஒரு முதன்மையான இடத்துக்கு ஒரு தலைவராக வருவதற்கான வாய்ப்பே இல்லாத இடமாக இது போன்ற கட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதே போல் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் இப்போ எனக்கும் பொறுப்பு கொடுக்கணும், என்னையும் அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னவர் தான். நான் இருந்த காலகட்டத்துக்குள்ளே அந்த கட்சிக்குள்ளே நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறத நான் உண்மையை வெளிப்படையாக சொல்கிறேன். டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அரசியல் ஒரு வேறு விதமான அரசியல் தான். அந்த அரசியல் அதாவது ஒரு முழுசாக ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம்னா சப்போர்ட்டாக இருப்பார். ஆனால் இவர் அப்படி கிடையாது. திடீர்னு இப்படி, திடீர்னு அப்படி, திடீர்னு இப்படி மாறணும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள், அந்த வன்னியர் அந்த கலச சிம்பிளை போட்டு பச்சை குத்தி அதை ஃபோட்டோவை வைரல் பண்ணணும். உங்களுக்கு தேவை என்றால் இளைஞர்களை தவறாக வழி நடத்துறீங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த இளைஞர்களுக்கு சாதி வெறி பிடித்தவர்களாக மாற்றலாம் நினைக்கிறீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல அப்பாவிகளாக இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் வழி நடத்துறத என்னால் பொறுத்துக்க முடியல. எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இன்னொரு புறம் என்னன்னா, திரு அன்புமணி அவர்கள் கூட இருக்கிறவங்களா அல்லது அவரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. நான் கட்சியில் சேர்ந்த அன்று முதலே மேடையில் முதல் வரிசையில் தான் அமர்ந்திருப்பேன். மேடையில் ஏற்றப்பட்டு மட்டும்தான் நான் எல்லா நிகழ்ச்சிகளுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் 2018 டிசம்பர் மாதம் இதே போல் இந்த டிசம்பர் மாதம் நடந்த மாதிரி பொதுக்குழு கோயம்புத்தூரில் நடக்குது. அப்போ என்னென்னா என்னை மேடையில் ஏற்றலை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரொம்ப நாள் ஆச்சு பேசி. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய தாய் கழகமான பாமகவை பற்றி பேசலான் இருக்கேன். ஸோ பாமகவில் இப்போ சமீபத்தில் நிறைய சிக்கல்களை பார்க்க முடியுது, நிறைய முரண்பாடுகளை பார்க்க முடியுது. அதுவும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு பனிப்போர் மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ சமீபத்தில் வெட்ட வெளிச்சமாக வெளியே பொது மேடையில் வர அளவுக்கு இருக்கு. அவங்களுடைய இயல்பே இப்படிதான் இருக்கும். அவங்களுடைய அனுபவத்துல இருந்து சொல்லுங்களேன். இல்லை, இது தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு நடந்துட்டு, அந்த நிகழ்வு உண்மையாக நடந்திருக்கக்கூடாது, அதை தவிர்த்திருக்கணும். ஒரு அரசியல் முதிர்ச்சி இருந்திருக்கணும் டாக்டர் அன்புமணி அவர்களிடம். ஒரு ஒரு அறிவிப்போ ஒரு கருத்தோ ஒருத்தருக்கு நியமிக்கிறதோ இது நிறுவன தலைவராக அவருக்கு முழு உரிமையும் இருக்குது. அதை தெரிவிக்கும் போது ஆன் த ஸ்பாட்டில் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதோ அதை சொன்ன விதம் கூட சரியில்லைங்கிறேன். நீங்கள் ஜனநாயகம், கட்சிக்குள்ளே உள்ள ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாம் எதிர்க்கிறது தெரிவிக்கிறது சரியானது தான். ஆனால் அதை தெரிவிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு முறை இருக்கணும்ல, அந்த முறை கூட இல்லாமல் அவர் எதிர்ப்பாக கருத்து தெரிவித்தது ஒரு மாதிரி நக்கலா நையாண்டி செய்கிற மாதிரி. ஆமாம், அது எப்படி சொல்கிறது, தான் அவங்களுடைய மகன் அப்படிங்கிறதன் அடிப்படையில் அங்கே கருத்து தெரிவிக்கக்கூடாது. கட்சியில் உள்ள நபராக, கட்சியில் ஐயாவால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவராக அப்படி தான் அவர் அங்கே நடந்து கொள்ள வேண்டுமே தவிர, அங்கே நடந்துக்கிட்ட விதமே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருந்தது. அது இருந்திருக்க தேவையில்ல, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு மீண்டும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு. முகுந்தன் தான் இந்த கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு, முகுந்தன் பரசுராமன் தான். உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? என்னுடைய பார்வைனா இது உண்மையாகவே அவங்க யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லாதது தான். அதை முழு உரிமையும் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்குது. அவருடைய பேரனாக இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா பொறுப்பையும் கொடுத்துருவாங்களான்னு இல்லை. அப்போ ஏதோ இடத்துல அவருக்கு அரசியலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் அவர் பொறுப்பு கொடுத்துருக்காரு. இதுக்குள்ளே போய் ஏன் கொடுத்தாங்க, அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்ம வேலை கிடையாது. ஆனால் அப்படி ஒருவேளை தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடியது தொண்டர்கள் இருக்காங்க. அப்போ தொண்டர்கள் அங்கே ஜனநாயகம் உண்மையாக இருந்து
இவருக்கு தகுதி இல்லாம இவர் வாரிசுங்கிறதன் அடிப்படையில மட்டுமே திரு முகுந்தன் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை வந்து தொண்டர்கள் வெளிப்படுத்தலாம். அந்த ஜனநாயகம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அன்புமணி அவர்களும் அதானே சொல்றாரு. இது எங்க கட்சியோட பிரச்சனை. ஜனநாயகம் இருக்கு எங்களுக்கு. நாங்க எந்த கருத்து வேணாலும் தெரிவிப்போம்னு. அப்படி ஒருவேளை இவருக்கு பொறுப்பு கொடுத்தது சரியானதாக இல்லைன்னா, தொண்டர்கள்ல கூட குரல் எழுப்பலாம். இப்ப 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 மீண்டும் வெற்றி பெற்றது டாக்டர் ராமதாஸ் ஐயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. நான் என்ன சொன்னேனோ அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா போங்கிற அளவுக்கு பேசியிருந்தாரு. நாம எல்லாருமே பார்த்தோம். சரி அப்ப போ அப்படின்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது இந்த இந்த இடத்துல வந்து உருவாக்குனவருக்கு தான் முழு உரிமை இருக்கு. இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்றதோ ஏற்றுக்கொள்ளாததோ அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது. இது பொறுப்பு கொடுத்தது நமக்கு அவசியம் இல்லாத டாபிக் இது. நம்ம போயிட்டு அவர் தகுதியா தகுதி இல்லைன்னா நம்ம புரியுது பார்க்க புரியுது வேண்டாம். புரியுது ஏன்னா இப்ப இன்னைக்கு நீங்க இன்னைக்கு இதை பேச போனோம்னா அப்புறம் நம்ம உதயநிதி அவர்களை பத்தி பேச வரும். இந்த வாரிசு அரசியலுக்குள்ள நம்ம நுட்பமாக உள்ள போக வேண்டிய இடம் வரும். ஏன்னா நிறைய பேர் அவருடைய வாரிசுகளை அறிமுகம் செய்து விட்டதுனால அவர்களுக்கெல்லாம் தகுதி இருக்கா தகுதி இல்லையான்னு ஆனா நாம இவங்க எல்லாருமே ஒரு ஆரம்பிக்கிறது. கட்டத்துல அதே வாரிசு அரசியலை எதிர்த்தவங்க தானே? நிச்சயமாக திரு வைகோ அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வாரிசு அரசியலை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாருமே தன்னுடைய வாரிசை தான் அடுத்த தலைவராக கொண்டுட்டு வராங்கங்கிறது வேதனையான விஷயம்தான். இந்த இடத்துல தொண்டர்களும் அரசியல் கட்சிக்குள்ள நீ நீ அதிக ஈடுபாட்டோட தன்னுடைய குடும்பத்துக்கெல்லாம் சுமையாகவே சில பேர் இருக்காங்க. அரசியல் இருக்கிறதுனால குடும்பத்தை கவனிக்காம இருக்கிறதெல்லாம் வித்துட்டு செலவு பண்ற அளவுக்கெல்லாம் நிறைய பேர் எல்லா கட்சிகளிலும் இருக்காங்க. திமுகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், வேற எந்த கட்சியாக இருக்கட்டும். அவர்களெல்லாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க என்னதான் உழைச்சாலும் காலம் முழுக்க நீங்க உழைக்கக்கூடிய ஒரு தொண்டராகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒரு பொறுப்பாளராகவோ தான் ஆக முடியுமே தவிர, நீங்க ஒரு முதன்மையான இடத்துக்கு ஒரு தலைவராக வருவதற்கான வாய்ப்பே இல்லாத இடமாக இது போன்ற கட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எக்ஸெப்ட் அதிமுக. அதிமுகல மட்டும்தான் அந்த நிலை இல்ல. அந்த ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அங்கேயும் ஒரு சில முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்கள்லாம் இருக்காங்கல்ல. இல்ல அந்த மகன் அவங்க இருந்தாலும் அவங்க கொண்டுட்டு வரல. இப்ப நீங்க எல்லாருமே கேட்கறது திரு ஜெயக்குமார் அவர்களுடைய பொறுப்புகளின் அடிப்படையில வரல, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா தான் இல்ல அந்த பொறுப்புகளின் சூழல். அடிப்படையில் இல்ல. அது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் உருவாக்கி கொடுத்த வாய்ப்பின் மூலமாக வந்தவர்கள். இதுல வந்து டெசிஷன் யார் எடுக்கிறாங்கிறது தான் முக்கியம். இப்ப நான் தலைவராக இருந்து என்னுடைய மகனை நான் தலைவராக்குறதுங்கிறது வேற. இதே வந்து நான் தலைவராக இல்லாத பொழுது என் மகனை வேற யாராவது வந்து அவர் வந்து ஒரு அரசியல்ல நல்ல சிறப்பா இருக்காருன்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இடம் தான் அதிமுகல இருக்கே தவிர, நேரடியாக தன்னுடைய வாரிசுகளை இறக்க வேண்டும், வாரிசுகளை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இல்ல. இது நாள் வரைக்குமே எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் பெயர் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியுமான்னா தெரியாது. அவருடைய முகம் எல்லாருக்கும் தெரியுமான்னா தெரியாது. ஆனா இப்ப திமுகவுல எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்க ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களுடைய முகமும் இங்க எல்லாருக்குமே தெரியிற அளவுக்கு விளம்பரப்படுத்துறாங்க. அதுக்கு காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதுல சொல்றேன். அதுல அதிமுகவை நிச்சயமாவே பாராட்டலாம். அது நான் வந்து இப்படி இங்க இவர்களோட நான் கூட்டணியில இருக்கேங்கிறதுக்காக இல்ல. மனதார சொல்றேன். இந்த மெத்தடு கரெக்டான மெத்தட். நீங்க யார் வேணாலும் கட்சிக்காக உழைங்க. உங்களுக்கான ஒரு இடம் காத்திருக்கு. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க அரசியலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஊட்டணும். அதுதான் நல்ல இடமா இருக்கும். இப்ப அன்புமணி அவர்கள் வந்து எதிர்த்து கருத்து தெரிவிச்சதுனால ஜனநாயகம்னு சொல்றாங்க. அப்ப இதே வேறு யாராவது வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும். இன்னும் பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்க கூட வாய்ப்பாக இருக்கும். இது எல்லாமே ஒரு அடிமட்டத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு எட்டாத கனியாகத்தான் இந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஜனநாயகம் கூட இருக்கு. அத நாம உணரணும். கட்சிக்குள்ள கூட ஜனநாயகம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, இதே போல திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் இப்ப எனக்கும் பொறுப்பு கொடுக்கணும், என்னையும் வந்து அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னவர் தான். நான் இன்னைக்கு அவருக்கு ஆதரவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசலைங்க. நான் உண்மையை பேசுறேன். நான் இருந்த காலகட்டத்துக்குள்ள அந்த கட்சிக்குள்ள நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறத நான் உண்மையை வெளிப்படையா சொல்றேன். நான் மற்றவர்கள் மாதிரி யாரும் இல்லாதப்ப என்ன அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு ஒருத்தர் மறைந்த பிறகுலாம் பேசிட்டு இருக்க ஆள் கிடையாது. நான் சொல்வதில் பொய் இருந்தா யார் வேணாலும் எது வேணாலும் எதிரில் வந்து சொல்லலாம். நான் தயாரா இருக்கேன். எதிர்கொள்வதற்கு நான் தயாரா இருப்பேன். நான் வெளிப்படையாக என் மனதில் தோன்றியவற்றை சொல்லக்கூடிய ஆள் தான். நான் எதுக்கும் பயப்படவும் மாட்டேன். நீங்க இதை பத்தி பேசக்கூடாது அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது. ஏன்னா திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து என்னுடைய அரசியல் திறமையை பாராட்டிய ஒரு மூத்த அரசியல்வாதியாக என்றைக்குமே அவர் மீது எனக்கு அதீத பற்று இருக்கும்.
அந்த பற்றின அடிப்படையில அவர் பேச்சுக்கு எதிராக உடனடியாக ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா, அதை ஒரு ஒரு கட்சி தலைவர் அதெல்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி ஒரு சாதாரண மனிதராகவே என்னால வந்து அது குறித்து பேசுவதற்கான முழு அதிகாரமும் உண்டு. ஏன்னா, பாமகக்காரவங்க சொல்றதெல்லாம் எனக்கு எந்த இப்ப திரு அன்புமணி அவர்களை குறித்துமே நான் ஒண்ணும் எந்த இடத்துலயும் வந்து கீழ்த்தரமாகலாம் நான் கருத்து தெரிவிக்கல. அவருடைய தலைமை பண்பு அப்படிங்கிறதுக்குள்ள இது தலைமை பண்பாகாது. அக்கா பையனா இருந்தாலும் அவனுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற அவன் இவன் என்ற ஏகவசனங்களை பெற்ற மகனாக இருந்தாலும் நீங்க மேடையில பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஸோ நீங்க அறிவாளி, இன்டெலெக்சுவல், ஒரு இன்டெலிஜென்ட் பாலிடிக்ஸ்ல வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கிறத விட கரிஷ்மெட்டிக் லீடர்னு ஒரு இடம் இருக்கும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த இடத்தை நிரப்பணும் அப்படின்னா அதற்கான தகுதியை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்றேன். இதுல என்ன தவறு இருக்கு? நீங்க தான் சொல்றீங்க, ஐரோப்பிய நாடுகள்ல தலைவர்கள்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பேசுறாங்க, நாட்டோட பிரச்சனை குறித்து பேசிக்கிறாங்க, பிரச்சனைகளை தீர்க்குறாங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்து பேசி உங்களுடைய குறைகளை சொன்னா ஏற்றுக்கொள்ள ஏன் உங்களுக்கு வலிக்குது? ஏன் நீங்க ஆட்களை விட்டு ஆபாசமா திட்ட வைக்கிறீங்க? அது என்ன பழக்கம் அது? இப்ப நான் இருக்கேன். இப்ப என்னிடமும் கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். எல்லா இடங்களிலுமே ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபேக் ஐடி ரெடி பண்ணி ஒரு 10, 15 ஐடி கிரியேட் பண்ணி யார வேணாலும் திட்டுறதுக்கு யாரால வேணாலும் முடியும். இது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு பல கோடி செலவிடணும்னு அவசியமும் கிடையாது. இந்த சமூக வலைத்தளத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா இவர்கள் எல்லாருமே ஒரு பெண் எதை பற்றியுமே பேசக்கூடாது. எது குறித்து பேசினாலும் அவர்களுக்கு எதிராக நம்ம ஏதாவது கருத்து தெரிவிப்போம். முகநூல்ல எழுதுவோம். ஏதாவது எழுதுனோம்னா அவங்க உடனே மனசு உடைஞ்சு போய் பேச மாட்டாங்க. அதெல்லாம் என்ட்ட நடக்காது. நான் மற்ற பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க விரும்புகிறேன். உங்கள வந்து ஏதாவது ஒரு ஒரு Facebookல உங்கள பத்தி ஏதோ தவறா எழுதுறாங்க, பொய்யா எழுதுறாங்க, அவதூறு பரப்புறாங்க, அசிங்கமா எழுதுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்கங்கிறதுக்காக எந்த இடத்திலும் எந்த பெண்ணும் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கு தயங்கக்கூடாது அப்படிங்கிறத ராஜேஸ்வரி பிரியா வலிமையாக சொல்ல விரும்புறேன். நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு. நீங்க நான் கருத்து சொல்றதுல ஏதாவது பொய்யாக உங்கள் மீது அவதூறு பரப்பினால் வழக்கு தொடருங்க. முறையாக போய் நீங்க நீதிமன்றத்தை போய் நாடலாம். எந்த குறையும் இல்லைல்ல. அத பண்ணுங்க. அத விட்டுட்டு நான் பேசக்கூடாது. நான் இன்னும் நான் ஸ்ட்ராங்காவே சொல்றேன். எப்ப வேணாலும் சொல்லுவேன். டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அரசியல் வேறு, டாக்டர் அன்புமணி அவர்களுடைய அரசியல் வேறு. இது களத்துல எந்த அரசியல் நிக்குது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் நீங்க யார வேணாலும் கேட்டாலும், ராமதாஸ் ஐயா அவர்களுக்காகத்தான் கட்சிக்குள்ள வந்தோம்பாங்க. அவருக்காக தான் இருக்கிறேன்பாங்க. இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தலைவரை பொது மேடையில நீங்க இப்படி நடத்தினது வெளியில மற்ற கட்சியினரிடையோ இல்ல மாற்று தொண்டர்களிடையோ இல்ல மக்கள்கிட்டயே கூட அவருக்கான ஒரு மரியாதை அப்படிங்கிறது இத்தனை ஆண்டு காலம் அரசியல் அனுபவத்தினால அவர் உருவாக்கி வச்சிருந்தது இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடாதா அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. மரியாதை இப்போ வருது. அவர் அந்த இடத்துல வந்து அவமதிக்கிற மாதிரி அவர் எதுவும் நடந்துகிட்டு தான் எனக்கு தோணல. இதுக்கு எதிர்கருத்து இல்ல தெரிவித்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அப்படி பண்ணது மற்றவர்கள் பார்க்கும்போது இவரே இப்படி பண்றாரு என்ன இது அப்படின்ட்டு அந்த ஒரு மரியாதை அப்படிங்கிறது குறைச்சிராதா அப்படின்னு கேக்குறேன். இல்ல மரியாதை யாருக்கு குறையும்னா, இவரே இப்படி பண்றாரான்னு பார்க்கறது ஒண்ணு. இவரே இப்படி பண்ணுனாலும் அவரை கட்சியை விட்டு போன்னு சொல்றாரு ஐயா அப்படின்னு சொல்லி, டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மேல ஒரு மதிப்பு ஏறும் தான். ஏன்னா மகன் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு 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 அளவு வச்சுக்கிட்டுலாம் பேசல. ஒரு எல்லை வச்சு பேசல. கோபத்தை வெளிப்படையாக உச்சகட்டமாக வெளிப்படுத்துறாரு. அதுதான் தலைவர். நீங்க அந்த தலைமை பண்புங்கிற இடங்க ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நீங்க யாரா இருந்தாலும் நான் இப்படிதான். நீ யாரா இருந்தா என்ன அப்படின்னு அந்த இடத்துல அவர் அந்த வசனத்தையும் பயன்படுத்துறாரு. சரி அப்ப போன்னு சொல்றாரு. அப்ப இங்க யாருக்கு வந்து மதிப்பு குறையும்னா, டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு தான் மதிப்பு குறையும். இனிமேற்கொண்டு கட்சிக்குள்ள யாராவது ஏதாவது கருத்து தெரிவிக்கும் போது கூட உங்களையே அவர் போன்னு சொன்னவர் தான் அப்படிங்கிற வரலாற்றை உங்களால என்றைக்குமே மாற்ற முடியாதுல்ல. என்றைக்காவது ஒரு நாள் மாற்றிக்க முடியுமா? அது என்னதான் நீங்க காம்ப்ரமைஸ் ஆனாலும், என்ன நீங்க சமாதானம் ஆனாலும், அது என்ன குடும்ப சண்டை நீங்க சொன்னாலும், அது எங்களுக்குள்ள 1000 இருக்குன்னு சொன்னாலும், பார்ப்பவர்கள் பார்த்தாச்சு. அப்ப இப்ப அந்த இடத்துல கட்சிக்குள்ள வருபவர்களுக்கு ஒரு ஒரு நல்லா ஒர்க் பண்ணணுங்கிற எண்ணம் வேணா வரும். நம்ம சரியான நபரா இருக்கணுங்கிற எண்ணம் வேணா வரும். அது சரியில்லைன்னா இவங்களுக்காக அவங்களுக்காக இல்ல அப்படிங்கிற எண்ணம் வேணா வரும். அதெல்லாம் நம்ம பாராட்டலாம். அதுதான் சொல்றேன். டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அரசியல் ஒரு வேறு விதமான அரசியல் தான். அந்த அரசியல் வந்து அதாவது ஒரு ஒரு முழுசா ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னா சப்போர்ட்டா இருப்பார். ஆனா இவர் அப்படி கிடையாது. திடீர்னு இப்படி, திடீர்னு அப்படி, திடீர்னு நான் இப்படி மாறணும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த சிம்பல் அந்த வன்னியர் அந்த கலச சிம்பலை போட்டு பச்சை குத்தி அந்த ஃபோட்டோவை வைரல் பண்ணணும். அந்த இடம் தான் நான் சொல்றேன். அந்த இடம் தான். நீங்க உங்கள நம்புறாங்கன்னா, நீங்க அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருங்கள்.
உங்க இனத்திற்காக இருக்கீங்கன்னா, இனத்திற்காக நான் இருக்கேங்கிறது வெளிப்படையா சொல்லி நீங்க அரசியல் பண்ணுங்க. அது நெறைய இருக்கு. நான் இன்னும் வெளிப்படையா ரொம்ப நெறைய பேசுறேன்னு வச்சுங்களேன், அது தாங்காது. எனக்கு அந்த அவசியம் இல்ல. நான் பேசுவது ஒரு இல்ல உங்கள உங்களுடைய அனுபவத்த நீங்க சொல்லலாம்ல. இப்ப நீங்க கட்சியில இருந்திருக்கீங்க. 2 பேரும் எப்படி அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு பொது மேடையில நடந்த விஷயம், நாளைக்கு வந்து திரைமறைவுல உங்க முன்னாடி கூட நெறைய இடங்கள் நடந்திருக்கலாம்ல. அந்த மாதிரி ஏதாவது சில நினைவுகள இல்ல பகிர்ந்துக்க அந்த முடியுமா? மாதிரி அவங்க நேருக்கு நேராலாம் எந்த பிரச்சனையும் இது போன்றலாம் நடந்ததில்ல. இவங்க குடுக்குற இவங்க சஜஷன் குடுக்கறத மாறி முடிவெடுக்கிறது நெறைய நடந்திருக்கும். இப்ப இத செய்யுங்க. இப்ப என்னது தான். உதாரணத்துக்கு எனக்கு வந்து முக்கியமான பொறுப்பு ஒண்ணு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அது என்ன பொறுப்புன்லாம் நான் சொல்ல விரும்பலம்மா. ஏன்னா, அந்த பொறுப்புல இருக்கவங்களுக்கு மனச கஷ்டப்படுத்துறதுக்கும் நான் விரும்பல. ஏன்னா, அந்த பொறுப்ப அப்ப நமக்கு குடுக்கணும்னு ராமதாஸ் ஐயா நெனைக்கலையா அப்படின்னு அவங்க நெனைப்பாங்கல்ல. அது எனக்கு தேவையில்ல. அதனால சொல்றேன். முக்கிய பொறுப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத என்னிடமே சொல்லி சொன்னாரு ஐயா. ஆனா, எனக்கு வந்து என்னன்னா, இங்கே ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து என்னை பற்றி என்னை என்னை வந்து அரசியல் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்தணும்னு சொன்னதா இருக்கட்டும். இன்னும் சொல்லப்போனா, "நீ அமைச்சராக பொறுப்பேற்பதாக நான் கனவு கண்டம்மா. நான் கனவு கண்டு பலிக்காம எதுவுமே இருந்ததில்ல." இந்த வார்த்தைய வரைக்கும் அவர் சொல்லியிருக்கார். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் யாருமே குடுக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய மூத்த அரசியல்வாதி, நான் அரசியல்ல சேர்ந்த புதிலேயே இந்த அளவுக்கு நான் பாராட்ட பெற்றிருக்கேங்கிறத நான் மகிழ்ச்சியா தெரிவிக்கிறேன். உண்மையிலேயே. அவருடைய அந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பலிக்கும். அதுக்கு அதுக்கு வந்து இந்த இயற்கையும், மக்களும் சப்போர்ட்டா நிச்சயமா இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் அவர் வெளிப்படையாக சொன்னது. என்ன வந்து எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில உறுதியா இருந்தாரு. இன்னொரு புறம் என்னன்னா, திரு அன்புமணி அவர்கள் கூட இருக்கிறவங்களா? அல்லது அவரா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் என்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. நான் கட்சியில சேர்ந்த அன்று முதலே மேடையில முதல் வரிசையில தான் அமர்ந்திருப்பேன். மேடையில ஏற்றப்பட்டு மட்டும் தான் நான் நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சிகளுமே நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா 2018 டிசம்பர் மாதம் இதே போல இந்த டிசம்பர் மாதம் நடந்த மாரி பொதுக்குழு கோயம்புத்தூர்ல நடக்குது. அப்ப என்னன்னா, என்ன வந்து மேடையில ஏத்தல. அதான் முதல் முறையாக மேடையில ஏற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகுது. நான் அத ஏத்துக்கிட்டேன். ஏன்னா அரசியல் அப்படிங்கும்போது நம்ம மனத வந்து தயார்படுத்தி வச்சுக்கிறோம். எது வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்த நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இருந்த போதிலும் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் நான் மேடையில பேசணும் அப்படிங்கிறத வலியுறுத்தினாரு. நான் கீழ இருந்து ஏறி வந்து மேடையில பேசிட்டு, நான் வந்து திரும்பவும் கீழ உட்காந்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து எனக்கு அப்புறம் தான் தெரிய தொடங்குனுச்சு. என்ன தெரிய தொடங்குனுச்சுன்னா, எனக்கு ஒரு ஒரு இளைஞர் சங்க பொறுப்பாளர்கள் கூட்டம் ஒரு 4000 பேர் கிட்ட வச்சு ஒரு அரங்கத்துக்குள்ள நாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். நான் இளைஞர் சங்க செயலாளரா இருந்ததுனால, நான் அதில மிக முக்கிய பொறுப்பெடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் நான் கட்சிக்குள்ள சேரும்போது அந்த இளைஞர் சங்கம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக ஒரு பெரிய லெவல்லலாம் இல்ல. ஒரு நூற்றுக்கணக்கானவங்க கூட இல்ல பொறுப்புல. ஒரு 50, 60 பேர் இருந்த இளைஞர் சங்க பொறுப்பாளர்கள எப்படி விரிவாக்கம் செய்து, அத 4000 பேர் கொண்ட ஒரு அமைப்பாக இளைஞர் சங்கத்த மாத்துறதுக்கு அயராது பாடுபட்டேன், உழைச்சேன். ஏன்னா அரசியல் வந்து உழைப்பு தான் அரசியல். அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் நான் போனது, வந்தது, பொறுப்பாளர்கள் நியமிச்சது, பொறுப்பாளர்களோட தகுதி எப்படி இருக்கணும்னு நெனச்சது, என்ன தகுதியின் அடிப்படையில அவங்க வர்றாங்க, இவங்க எப்படி அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போவாங்க, இந்த இளைஞரணிய எப்படி எடுத்துட்டு போவாங்க, எதற்காக அரசியலுக்குள்ள வர்றாங்க, இந்த பர்ப்பஸ் வரைக்கும் நான் டைரி போட்டு நோட் பண்ணி ஏன்னா நான் அரசியல ரொம்ப நேசிக்கிறேன். நான் நேசிப்பதனாலேயே இந்த இந்த அளவுக்கு இந்த கூட்டத்தை உருவாக்கி அந்த அரங்கத்திலேயே அவங்க கண்டிஷன் குடுக்குறாங்க. ராஜேஸ்வரி பிரியாவுக்கு கை தட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதனால பொதுவாக சொல்ட்டாங்க, இந்த அரங்கத்தில கையே தட்டக்கூடாது. எப்படி அரசியல்ல கை தட்டுறதுங்கிறது ஒரு அங்கம். பல அரசியல்வாதிகளுக்கு வந்து அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல. நெறைய பேரு கை தட்டுறதுக்குன்னே ஒரு குரூப்ப ரெடி பண்ணியிருப்பாங்க. என் பேர் சொன்னா கை தட்டுங்கன்னு சொல்லி. இது வந்து அரசியல்ல ஒரு அடிப்படையாக எல்லாருக்குமே தெரியும். அரசியல் மேடைகள்ல ஒரு கைத்தட்டு இருக்கும், ஒரு விசில் சத்தம் இருக்குங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதையே வந்து அவங்க வந்து மேடையிலேயே அனௌன்ஸ்மென்ட். யாரும் கை தட்டக்கூடாது. அப்பல்லாம் எனக்கு எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் நான் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த மாரி அரசியல்லாம் நான் பண்ணல. இன்னமும் நான் பண்ண விரும்பல. இன்னமும் நான் பண்ணல. இன்ற வரைக்கும் கள்ளங்கபடம் இல்லாம என்னால முடிந்த அளவுக்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு போராட முடியுமோ, அந்த அளவுக்கு நான் போராட்ட களத்துல என்னுடைய கருத்துக்களையும் சரி, போராட்டங்களையும் சரி எடுத்து வச்சுக்கிட்டு, நான் என்னுடைய அரசியல்ல நான் எந்த மாற்றமும் அப்பழுக்கு இல்லாமல் தான் இன்றளவும் நான் நடந்துட்டு இருக்கேன். ஆனா, இந்த பக்கம் வந்து இவங்க வந்து அ ம ஒருவேளை எனக்கு கை தட்டிடுவாங்களோ அப்படிங்கிற அதிகமான கைத்தட்டு வாங்கிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்திருக்குங்கிறத நான் பின்னால் தான் உணர்றேன். இப்ப எனக்கு அரசியல் புரிதல் வரும்போது அத உணர முடியுது. ஆனாலும் அந்த கூட்டம் என் பேர சொல்றப்ப கைத்தட்ட நிறுத்தல. நீங்க கட்டளையிட்டும் கூட அந்த கட்டளைக்கு அ அடங்காதவர்களாக அந்த இளைஞர்கள் இருந்தாங்கன்னா,
அதற்கு காரணம் இருக்கு. நான் உண்மையாக உழைத்தது அவர்களுக்கு தெரியும். அதனால அந்த கூட்டம் அப்படி இருந்தது. நிகழ்ச்சி முடிந்துமே ஒரு 3 மணி நேரம் என்ன மேடைய விட்டு கீழே இறங்க விடல. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா வந்திருந்த அனைத்து இளைஞர்களும் என்னோட ஃபோட்டோ எடுத்துட்டு தான் போனாங்க. கிட்டத்தட்ட 1 மணிக்கு நிகழ்ச்சி முடியுதுன்னா, ஒரு 3, 4 மணி இருக்கும் நான் இறங்கி வெளியில போகும்போது. திரைப்படத்துல வர்ற மாரி கடைசியா கூட ஒரு பையன் கேட்டான். "எப்படிக்கா கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே போஸ் குடுக்குறீங்க? இவ்ளோ நேரமான்னு?" கேட்டான். ஸோ அந்த அளவுக்கு என்னை வந்து பாசமாக அக்கா, அக்கா என்று அழைத்து ரொம்ப பாசமாகவும், ரொம்ப உடன் பிறந்த சகோதரர்களாகவும் தான் நான் இன்றளவும் நினைக்கிறேன். இன்னைக்கு 4 பேர் யாரோ ஒருத்தர் ஆபாசமான வார்த்தைகள் போடுறதுனால நான் வந்து அவர்களை எல்லாம் ஒரு துளி கூட என்னால வெறுக்க முடியாது. ஏன்னா நான் உண்மையாக இருந்தேன். இன்றளவும் என் மனசுல அவர்களுக்கான முன்னேற்றத்திற்காகவும், அவர்களோட தேவை என்ன? அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருப்பவர்கள் எப்படி முன்னேறி எப்படி வரணும்? அந்த திட்டங்கள் எல்லாம் என்னிட்ட இருக்கு. அத மைண்ட்ல வச்சு நான் செயல்பட்டுட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். வருங்காலத்துல அவர்களுக்கும் தெரியும். இன்றைக்கு வேணா அரசியல் களத்துல வந்து வேறு வேறு விதமான அரசியல் போகலாம். ஆனால் ராஜேஸ்வரி பிரியா மாதிரியான ஆட்கள்லாம் அரசியலுக்குள்ள இருக்கோம்னா, நாங்க மெதுவா போவோமே தவிர, எங்களுடைய கோல் இருக்கு பாருங்க, அத ரீச் பண்ணுவோங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த கோல் மக்களுக்கானது, உங்களுக்கானதுங்கிறத எதிர்காலத்துல புரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு வேண்டுமென்றால் நீங்க நினைக்கிறது போல, இவங்க தான் எல்லாமே, அவங்க தான் எல்லாமே, அப்படி இப்படி இது மாரிலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள், எங்களை போன்றோர் வந்து ஏன் அரசியலுக்குள்ள இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு, கண்டமெல்லாம் பேசுறதெல்லாம் தாங்கிக்கிட்டு களமாடிக்கிட்டு இருக்கோங்கிறத எதிர்காலத்துல யார் என்ன ஆபாசமா எழுதுன்னு நினைக்கிறானோ அவன் உட்பட. ம். அது வந்து தெரிய வரும். ஓகே, ஓகே. புரியுது, புரியுது. இப்ப இருக்க சூழல்ல எப்ப வந்து மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்ற முழக்கம் தொடங்குச்சோ, அன்னிலருந்து அன்புமணி அவர்களுடைய குரோத் அப்படின்னு பார்த்தோம்னா, கட்சியினுடைய தலைவராகுறாரு. அதன் பிறகு பல மேடைகள்ல பார்த்திருக்கோம். முதல்வர் வேட்பாளரா நிக்கணும்னு ஆசைப்படுறாரு நெறைய இடங்கள்ல. அண்ட் ஜி.கே. மணி அவர்கள் இருந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கட்சியினுடைய தலைவரா அறிவிக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து அவருடைய மனைவி பாராளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளரா நிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு கைதும் செய்யப்பட்டிருக்காங்க போராட்ட களத்துல. ஸோ அவருடைய மனைவிய முன்னிறுத்தணும்னு நினைக்கிறாரு. அவருடைய மகள்கள் வந்து பிரச்சாரம்லாம் செய்றாங்க. அவருடைய குடும்பம் சார்ந்தே பாமகவினுடைய அரசியல் நகர்ந்துகிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? நிச்சயமா, நிச்சயமா. அதாவதுங்க அரும்பாடுபட்டு ஜெயிலுக்கு போயி, ஆர்ப்பாட்டம் பண்ணி, போராட்டம் பண்ணி, ஒரு சீட்டுக்காக எல்லாம் பண்ணவங்கள பார்த்துருப்போம். சீட்டு கிடைச்ச பிறகு அப்படியே ரிவர்ஸ்ல இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி, போராட்டம் பண்றத இப்ப தான் நம்ம பார்க்குறோம். ஒரு ஒரு எம்பி சீட் அப்படிங்கிறது ஒரு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று கிடையாது. அவங்க குடும்ப உறுப்பினரா இருக்கிறதுனால தான் அது கிடைச்சது. இப்ப நான் 4 நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்கன்னு கூட ஒரு பேட்டியில குடுத்திருந்தேன். அதன் பிறகு இவங்க ஆர்ப்பாட்ட களத்துல இறங்கியிருக்கிறது உண்மையாகவே எனக்கு பெருமையா இருக்கு. பரவால்ல, நாம சொல்லி உடனே அவங்க செஞ்சிருக்காங்கங்கிறது. ஏன்னா நாங்கலாம் ஆரம்ப கட்டத்துல இருந்தே அவ்வளோ சிரமப்படுறோம்ல. எந்த சிரமமும் இல்லாம குடும்ப உறுப்பினராக இருப்பதனாலேயே எல்லா பதவியும் எல்லாமே உங்களுக்கெல்லாம் கிடைக்குதுல்ல. அப்ப அந்த சாமானியராக இருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும். இவர் ஏன் இவரை பதவியில நியமிக்கணும்னு சொன்னாருங்கிறதும் நமக்கு தெரியாது. ஏன் இவரை நியமிக்க வேண்டான்னு சொன்னாருங்கிறதோட உள் அர்த்தமோ உட்கருத்தும் நமக்கு தெரியாது. தெரியாதவற்றை குறித்து நம்ம விலாவரியாக பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனா பொதுவாக திரு அன்புமணி அவர்களுக்கு எல்லா தலைவர் பதவியிலுமே தானே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்கிறத மட்டும் எனக்கு தெரியும். மாநில இளம்பெண்கள் சங்கத்தோட தலைவரும் அவர்தான். மாநில இளைஞர் அணியோட சங்க தலைவரும் அவர்தான். மாணவர் அணியோட தலைவரும் அவர்தான். இப்ப தலைவரும் அவர்தான். அப்ப எந்த இடத்துலயுமே அந்த தலைவர் போஸ்டிங்ல தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர். அது மட்டும் இல்லாம தன்னை தாண்டி கட்சியில யாரு பிரபலமாக பேசப்பட்டாலோ அல்லது இளைஞர்கள் மத்தியில ரொம்ப பிரபலமாக அவர்களுக்கு பிடித்த நபராக மாறினாலோ அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டும் என்றும் இல்லை. அங்க கட்சியில உள்ளவங்களுக்கே தெரியும். இந்த இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கட்சி யாரால பெரிதாக உருவாக்கப்பட்டதோ மாவீரர் திரு காடுவெட்டி குரு அவர்களுக்கே இந்த நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறதும் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு தெரியும். தெரிந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கெல்லாம் மறைக்கிறாங்க. ஏதோ ஒரு சுயநலம் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த சுயநலம்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. எனக்கு எதுவும் கிடையாது. எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா சுயநலமும் இப்ப கிடையாது. இன்னைக்கு அவருடைய இந்த ஆட்டிடியூட் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு எதிரா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சமீபத்துல கூட சில மாதங்களுக்கு முன்பு கூட ஜி.கே. மணி அவர்கள்கிட்டயும் இதே ஆட்டிடியூட் தான் பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். செய்தியாளர் சந்திப்புல என்ன ஆமாமா. சட்டமன்றத்துக்கு போகணுமா, போய் மட்டும் என்ன செய்தியாளர் பேசிட சந்திப்பு. போறீங்க ஆமா, அப்படின்ற ஆமா, ஆமா, மாதிரி. ஆமா, ஆமா. சோ தொடர்ந்து சட்டமன்றத்துக்கு எல்லார்கிட்டயும் போய் என்ன கிழிக்க போறீங்கன்னு கேட்டாரு. லைக் அந்த மாதிரி தான் அவருடைய தோணி இருந்துச்சு. ம். சோ இந்த ஆட்டிடியூட்ஸ் தான் எல்லார்கிட்டயுமே இருக்குமா கட்சியில, தொண்டர்கள் உட்பட அவரு இப்படிதான் பேசுவாரா இயல்பாவே? அது இருக்கு. அததான் சொல்றேன். இதுதான் இந்த வித்தியாசத்தை தான் நான் சொல்ல விரும்புறேன். திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் எல்லாரையும் நடத்துறது எப்படி? ஒரு ஒன்றிய பொறுப்பாளர் எங்க இருந்திருந்தாலும் அல்ல அடிமட்ட தொண்டராக இருக்கட்டும், எந்த பதவியிலும் இல்லாதவராக இருக்கட்டும், அவரிடம் அணுகக்கூடிய முறை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வேற மாரி இருக்கும். இவரோட அணுகுமுறை அப்படிங்கிறது வேற மாரி இருக்கும்.
அந்த அணுகுமுறை ஒரு எல்லை மீறி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி திரு ஜி.கே. மணி அவர்கள். அவரை வந்து நீங்கள் நேரடியாக வந்து இந்த மாதிரி போய் கிழிக்க போகிறீங்களா சட்டமன்றத்துக்கு போயின்னு கேட்குறது, அப்போ அவர் திருப்பி நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் என்ன கிழிச்சிங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? சொல்கிறேன் நான். நீங்கள் சென்ற முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தப்ப லோ அட்டண்டன்ஸில் இருந்துச்சு, ஓ அதனால தான் நீங்கள் போகலையா அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. இதெல்லாம் வந்து தேவையற்ற பேச்சு, தேவையே இல்லாத பேச்சு. இருங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இருங்க போகலாம் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக உங்களுக்கு ஒரு வேலை இந்த ஏதோ நீங்கள் கன்வே பண்ணுறதுக்கு அவர் தேவைப்படுறாரு அப்படின்னு சொன்னால் இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, போகலாம், ஒரு நாள் லேட்டாக போனால் பரவாயில்ல, ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். அப்போ நீங்கள் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பதவியையே இழிவுபடுத்தும் வகையிலெல்லாம் இருக்குது உங்களோட கருத்து. ஒரு அரசியல் தலைவராக அப்போ எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே சேர்த்து நீங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் கிழிக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அப்போ நீங்கள் வெளியில் வந்து எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக செயல்படுவார்னு சொல்லி நாளைக்கு பிரச்சாரம் பண்ணுவீங்களே, அப்போ மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க? நீங்களே கிழிக்க போகிறீங்களான்னு கேட்டுட்டீங்க, அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு ஓட்டு போடணுன்னு கேட்க மாட்டாங்க? அப்போ மக்களையும் நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பவர் இருக்குது, நீங்கள் கட்சியில் பெரிய பொசிஷனில் இருக்கீங்க, அப்படிங்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் பேசணும், எல்லாம் மறைஞ்சு போயிடுமா, மாறி போயிடுமா? அப்படிலாம் இல்லை. நிதானம் தேவை. கோவப்படுறதை விடுத்துட்டு நிதானம் தேவை. ஒரு தலைவராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நிதானம் தேவைப்படுது. இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய இந்த அரசியல் கட்சியில் தலைவர்களாக வந்திருக்கக்கூடியவர்களும் அது இல்லைங்கிற நான் நிறைய பேர் பேசும்போதே அவர்கள் விடுகின்ற வார்த்தையாக இருக்கட்டும், அவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பழமொழியாக இருக்கட்டும், அவங்க எடுத்துக்காட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அசிங்கமாக கொச்சையாக பார்ப்பவர்களுக்கு முகம் சுளிக்கும் வகையில தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க ஒரு டாக்டர் அப்படிங்கிற சொல்லிக்கிற அளவுக்கு நீங்க உங்களோட தன்மை இருக்கணும்ல. மிகவும் பொறுமையான ப்ரொஃபஷனுங்க டாக்டருங்கிற ப்ரொஃபஷனு. ரொம்ப நிதானம் தேவைப்படுகிற ப்ரொஃபஷன் இது. அந்த ப்ரொஃபஷன்லேருந்து வந்த ஒரு அரசியல் தலைவராகத்தானே உங்களை பார்த்து மற்றவர்கள்லாம் வியந்து பார்த்த காலம் இருக்கு. அப்போ உங்கள்கிட்ட வந்து இது மாதிரியான ஒரு போக்கு, படித்தவர் மாதிரியான பிஹேவியரே இல்லையே. ஒரு முறை தேர்தலில் நிற்கும் போது அது எங்களோட இடம் தான், நான் பார்த்துக்கலாம், அதாவது கள்ளவாக்கு போடுறதுக்காக சொல்கிற மாதிரி சொல்கிறார் ஒரு இடத்துல. அதெல்லாமே நான் இமிடியேட்டாகவே நான் கண்டன குரல் கொடுத்தேன். இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, ஒரு படித்த தலைவர் இது மாதிரியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு தேவை என்றால் இளைஞர்களை தவறாக வழி நடத்துறீங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த இளைஞர்களுக்கு சாதி வெறி பிடித்தவர்களாக மாற்றலாம் நினைக்கிறீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல அப்பாவிகளாக இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்க வழி நடத்துறத என்னால பொறுத்துக்க முடியல. ஆனா இதே நான் வந்து அந்த சாதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நானும் சாமானிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்ததுனால என்னை நடத்துவது போலதான் இருக்கு ஒவ்வொருத்தரை நடத்துறதும். நான் பேசுவது இவர்களுக்கெல்லாம் புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. உங்களை பயன்படுத்தி ஒரு சாரார் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். நீ அதே நிலைமையில தான் இருக்க. நீ எப்ப முன்னேற போற அதை நோக்கி சிந்தனை செய்யுங்கிறதுக்காக தான் இங்க வேலை மெனக்கெட்டு என் தொண்டாவியை கொடுத்து நான் இங்க பேசிட்டு இருக்கேங்கிறதே இங்க புரியல நிறைய பேருக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.